வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தீராத நோயால் இடது காலை இழந்த லொல்லு சபா நடிகர், கண்ணீர் விட்டு அழுத மகள், இணையதளத்தில் வெளியான அவருடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஹிட்டான தமிழ் படங்களை வைத்து எடுக்கப்படும் காமெடி காட்சிகள் இன்றும் ரசிகருக்கு மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறது. 90 கிட்ஸ்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி இதுவும் ஒன்று. இந்த ஷோவில் நடித்த பலருமே இன்று பெரிய நட்சத்திரங்களாக உயர்ந்திருக்காங்க. எடுத்துக்காட்டாக நடிகர் சந்தானம், மனோகர், சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பலருமே ரசிகர்களுக்கு பிடித்த காமெடிகளாக ஜொலித்து கொண்டு வருகிறாங்க. லொல்லு சபா தொடரில் சந்தானம், மதுமிதா, சுவாமிநாதன், ஜீவன், மாறன் பாலாஜி உள்ளிட்ட பலருமே நடித்திருந்தாங்க. சிரிக்கா உதயாவும் லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடித்து பிரபலமானாங்க. இவங்க பல படங்களில் குணச்சித்திரம் காமெடியென நடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தானத்தின் பல படங்களில் காமெடி வசனங்களும் எழுதியிருக்காங்க. சந்தானத்துடன் சேர்ந்து இவங்க நடித்த காட்சிகள் ரொம்பவே சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கிறதோ. நடிகர் சந்திரபாபுவின் மகனாக சிரிக்கோ உதயா சிறந்த வயலின் கலைஞரும் கூட. கடந்த 35 வருடங்களாக சினிமா துறையில் இசைத்துறையில் பணியாற்றி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த மிமிக்கிரி கலைஞர் என பன்முக திறமை கொண்டவர் திகழ்கிறார். சந்தானம் நடித்த பல திரைப்படங்களுக்கு உடனிருந்து 15 வருடங்களாக காமெடி ஸ்கிரிப்டில் பணியாற்றி இருக்கிறாரு. தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் இடம்பெறும் காமெடி வசனங்கள் பெரிய அளவில் ஹிட் அடித்தன. அதில் யார் சார் உங்க ரிலையன்ஸா, அந்த தமனாவை தட்டி அனுப்பினுங்க, இராணுவத்தில் அழிஞ்சவன் காட்டிலும் ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் போன்ற பல பிரபலமான டயலாக் இவரின் கைவண்ணத்தில் உருவானது. பலருமே சிரித்து ரசிக்க வைத்திருந்த சிரிக்கோ உதயா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு சர்க்கரை வியாதி ரொம்பவே முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் வலது காலை எடுக்கும் நிலை ஏற்பட்டிருந்தது. அவர் கடைசியாக கனா காணும் காலங்கள் என்ற வெப்தொடரில் நடித்திருந்தார். இந்த கனா காணும் காலங்கள் தொடர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்தது. இவரது உடல்நலம் குறித்து தெரிவித்திருந்த அவர் மூத்த மகள் அப்பாவிற்கு கடந்த 2 மாதங்களாகவே உடல்நலம் மோசமாக இருந்தது. சர்க்கரை நோய் அதிகரித்ததால் அவரால் சீரான நிலையில் முடியலை. காலிலிருந்து இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதால் சர்க்கரை நோயினால் அப்பாவின் காலை சர்ஜரி செய்ய இடதுகால் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பா இப்போ நல்லா இருக்காங்க, சீக்கிரமாக வீடு திரும்பணும் எல்லாருமே வேண்டிக் கொள்கிறாங்க. அப்பாவுக்கு 3 பசங்க இருக்கோம், நாங்கள் தான் அவங்க கவனித்துக் கொள்கிறோம். இதுவரை சினிமா துறையில் உள்ளவர்களின் அப்பாவின் நிலை குறித்து தெரிவிக்கவே இல்லை. உதவி கேட்டு தொந்தரவு செய்ய விரும்பலை. அவர் சீக்கிரமாகவே பூர்ண குணமடைய வேண்டுமென கண்ணீருடன் தெரிவித்திருக்காங்க. மக்களை சிரிக்க வைத்த கலைஞரின் நிலை அறிந்த நெட்டிசன்கள் நலம் விசாரித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.